புனித இடம் ஆலயம். சுமார் 2000 ஆண்டு கால வரலாற்றையும் ஒரு மகத்தான கத்தோலிக்க ஆன்மீக முயற்சிக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் வாட்டிகன் சிட்டி. இந்த வாட்டிகன் சிட்டி இத்தாலி நகரத்தின் ரோம் நகரின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு 121 ஏக்கர் ஆகும். இந்த மொத்த பரப்பளவையும் நம்மால் 40 நிமிடங்களில் நடந்து கடந்து செல்ல முடியும். இங்கு உள்ள மக்கள் தொகை 882 பேர் வசித்து வருகின்றனர். அனைவரும் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் தான் இந்த நாட்டின் தலைவராக விளங்குகின்றார். 1929 ஆம் ஆண்டு இத்தாலியிடமிருந்து சுதந்திரம் பெற்று சுதந்திர நாடாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய சிறப்புகளை நாம் காலம் கடந்து சென்று பார்த்தால் 4ஆம் நூற்றாண்டில் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா இங்கு எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த பசிலிக்காவை கட்டி எழுப்பதற்கு 120 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது என்பது ஒரு வரலாற்று சாதனையாக விளங்குகின்றது. 1475 ஆம் ஆண்டுகளில் வத்திகனில் நூலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் ஐரோப்பியாவிலேயே பொதுமக்களுக்காக திறந்த வழி நூலகமாக விளங்கி கொண்டிருக்கிறது. வாட்டிகன் சிட்டி தான் அனைத்து கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைநகரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த மையத்தில் இருந்துதான் அனைத்து கத்தோலிக்க திருச்சபைகளுக்கும் அறிவுரைகளும் வழிகாட்டு நடைமுறைகளும் கொண்டு செல்லப்படுகின்றது என்பது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக திகழ்கின்றது. உலகத்திலேயே மிக சிறிய நாடு உலகத்தின் கத்தோலிக்க திருச்சபையின் மையமாக செயல்படுகின்றது. சில உலக தலைவர்களையும் சில அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கும் இதன் முன்னெடுப்பு கொண்டு சென்றுள்ளது என்பது காலத்தின் வரலாற்று சூழலில் பதிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. கியூபா பிரச்சனையின் போதும் ரஷ்ய பாலஸ்தீன பிரச்சனையின் போதும் தன்னுடைய முன்னெடுப்பை முன்னிறுத்திய ஒரு நாடு வாட்டிகன் சிட்டி. உலக மக்கள் தொகையில் 17% மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக உள்ளனர். அதாவது 1.4 பில்லியன் மக்கள் தொகையை கத்தோலிக்க திருச்சபை கொண்டுள்ளது. அத்தனை பில்லியன் மக்களுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு மையமாக திகழ்ந்தவர் போப் பிரான்சிஸ். போப் பிரான்சிஸ் வாட்டிகனில் கத்தோலிக்க திருச்சபையின் 226வது திருத்தந்தையாக விளங்கியவர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. அவருடைய இறப்பு என்பது அளப்பரியாத ஒன்றே. அவருடைய வழியில் இறைவனிடம் நாம் விண்ணுலக வாழ்வை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். இது உங்கள் VKS FM. கேட்க துடிக்குது மனசுக்கு.